Sivagre's hit session February 4. February 2025 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதோடைய சாராம்சம் நம்ம பார்க்கல. ஆஃப்டர் தட் இப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி ப்ரீஃபாக அதில் சில காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் இருக்குது. வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபர்தர் ஸ்கீம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸில் வரும்போது we try to explain everything. So first article ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக சாகர்மாலா ப்ராஜெக்ட் போர்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா வந்து ஸ்டாக்னட்டாக இருக்குது. இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக மெரிடைம் இந்தியா விஷன் 2030 அப்படிங்கிற இந்த பட்ஜெட் மூலியமாக அதில் மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஃபண்ட் ஆல் அபவுட் அண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் இட் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தென் விக்ஷித் பாரத். ஸோ இப்போது 2024 பட்ஜெட்டில் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரைம் மினிஸ்டர் 5 ஸ்கீம் இனிஷியேட்டிவ் கீழே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் அதில் நிறைய ஸ்கீம்ஸை பற்றி இன்னும் ஒரு ஸ்கீம் தான் வந்திருக்கு, இன்னும் அதர் ஸ்கீம்ஸ் வந்து வெளியே வரல. அண்ட் ஃபர்தராக இவர் ஆத்தர் வந்து ஒரு 3 kinds ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. த மேஜர் ஃபோக்கஸ் ஏரியா கிளைமேட் ரெசிலியன்ஸ், then artificial intelligence, then aspiration centric. So overall அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் திஸ் சென்டர் பார்த்திங்கன்னா நியூ லேபர் கோடு, டிராஃப்ட் லேபர் கோடு வந்து க்ரியேட் பண்ண சொல்லி ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் March 31 க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தர் இந்த இடத்துல மென்டல் ஹெல்த் ஆஃப் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணணுன்னு ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளூ காலர்னால் எவ்ரி டே டு டே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ளோர் லெவல் எம்ப்ளாயீஸ். வேறஸ் ஒயிட் காலர் தட் இஸ் எலைட் அப்படிங்கிறவங்க தட் இஸ் டாப் பியூரோக்ராட்ஸ், ஹைலி ப்ரொஃபஷனல், அவங்கள பற்றி கம்பேர் பண்ணியிருக்காரு. தென் பயோ அதாவது ரெனியூபிள் எனர்ஜி ரிலேட்டடாக இந்தியா வந்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் குஷும் பற்றி பேசியிருப்பாங்க. தென் ஆஃப்கோர்ஸ் பிஎல்ஐ ஸ்கீம். ஸோ பிஎல்ஐ மூலியமாக என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் முன்னெடுத்தாங்க, என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இவர் இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப் 25% அண்ட் 10%ங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டுருக்காது. சைனா, மெக்சிகோ அண்ட் ஈவன் யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து டேக்ஸ் போடுறதாகவும் கனடா. ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் ஆல். அண்ட் தென் இவர் WHO வெளியே வரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, எஸ்பெஷலி ஃபண்டு ரிலேட்டடாக அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடேஸ் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும்